சென்னையில் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பாக அதன் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோர் வீடுகளில் சோதனையை நிறைவு செய்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சிக்கிய சில ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதுடன் மேலும் ஒரு முக்கிய புள்ளிக்கும் குறிவைத்துள்ளனர். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்ததாக கூறப்படும் 1000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக கடந்த 2 தினங்களாக சென்னை மணப்பாக்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கின. இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, விசாகன் வீட்டருகே கிழித்து வீசப்பட்ட ஆவணம் ஒன்றில் அன்பு தம்பி என குறிப்பிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த துறையின் முன்னாள் அமைச்சர், நிதி மற்றும் உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிய தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படிதான் டெண்டர் செயல்முறை வெளியிடப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் திமுகவினர்தான் பயனடைந்துள்ளனர். சில இடங்களில் கட்சிக்குள் பிரச்சினைகள் எழுந்தன. சட்டவிரோத டாஸ்மாக் மதுபான கூடங்கள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகின்றன என்பது போன்ற வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. யார் யாரிடம் எத்தகைய மதுபானங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட குறிப்புகளும் கிடைத்துள்ளன. ஆவணத்தில் இருந்த உரையாடல்கள் சென்னை பட்டினப்பாக்கம் எம்சிஆர் நகரில் வசித்து வரும் தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் விசாகன் இடையே நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. டாஸ்மாக் மதுபான கடை கூடம் டெண்டர் விவகாரத்தில் ரதீஷ் தலையீடு அதிகம் இருந்துள்ளது. இதனால் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அவருக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அவர் எம்சிஆர் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை டீலிங் பேசும் இடமாக பயன்படுத்தி வந்துள்ளார். அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. சம்மன் அனுப்பி ரதீஷிடம் விசாரிக்க உள்ளோம். அதேபோல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சினிமா பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. அதிலும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றையும் ஆய்வு செய்து வருகிறோம். இது தொடர்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல முக்கிய நபர்களை கைது செய்யப்படலாம். இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு முக்கிய புள்ளி சிக்கலாம். இவ்வாறு அவர்கள் கூறினர்.